மக்களே, காலையிலே ஜில் ஜில் தான். கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இன்னும் பார்த்தா கடலூர் டிஸ்ட்ரிக்கு லாஸ்ட் எண்டு. இந்த கள்ளக்குறிச்சிக்கும் கடலூரும் பக்கத்தில் இருக்கிற அந்த பார்டர் தான் அது. இந்த ஊர் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இன்றைக்கி லீவில் விட்டாங்க அந்த கடலூர் சைட்லாம். இன்றைக்கி அவ்வளோ மழை வரப்போதான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ மழை மாதிரி தெரியல, லைட்டாக தூரல் தான் வந்துச்சு. அப்படியே பாருங்களேன், இந்த சைடு எல்லா வகையான பயிருமே பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் பாருங்கள், காமிக்கிறாங்க கிட்ட போய். கிழங்கு இப்போ வச்சுருக்காங்களா, அதுக்கப்புறம் மக்காச்சோளம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிழங்கு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மஞ்சள் எல்லாம் பொங்கலுக்கு எல்லாம் கொஞ்சம் அறுவடை ஆகும்னு நினைக்கிறது. அப்புறம் என்ன இது, அப்படியே வாங்க நான் இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டே போகலாம். அப்புறம் மஞ்சளுக்கு நடுவுலேயே வந்து எல்லாம் புளிச்சக்கீரை, வெண்டைக்காய் அது மாதிரி போட்டிருக்காங்க. நாங்களாம் இதில் என்ன சொல்கிறது, இதுலங்கிறேன் மயில் சத்தம் கேட்குதுங்களா? அப்படியே லைட்டாக கேட்டு பாருங்கள், மயில் சத்தம் அப்படியே அழகாக கேட்கும். அப்புறம் தோட்டத்தில் பாருங்கள் மிளகா போட்டிருக்காங்க. செம்மங்க, அந்த இடம் அப்படியே சூப்பராக இருக்குது. அந்த குயில் சத்தம் கேட்குதுங்களா காலையிலே? அப்படி கிளைமேட்டும் அப்படி இருக்குது, ஊட்டி மாதிரி இருக்குது. அப்புறம் என்னென்ன போட்டிருக்கான்னு அப்படி காமிக்கிறான். ஃபுல்லாக மஞ்சள் தாங்க அதிகமாக போட்டிருக்காங்க. இப்படி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அழகாக பாத்தி கட்டி மஞ்சள். எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த ஏரி மண்ணுங்க, களிமண் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இருக்குது. மற்றபடி இங்கே பயிர் நட முடியுமான்னு தெரியல, நெல் மற்றபடி எல்லா பயிருமே பண்ணுறாங்க. இந்த பக்கம் மாட்டுக்கு தீவனம் போடுறாங்க நினைக்கிறேன், தீவன பயிர். வாங்க, இது என்னமோ குகை மாரி உள்ளே போகுது. இதுக்கப்புறம் வெறும் மக்காச்சோளம் தான் நினைக்கிறேன், உள்ளே தெரியுதா? இது ஃபுல்லாகவே மக்காச்சோளம் தான். அதுக்கப்புறம் இது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே பிஞ்சு மக்காச்சோளங்க, அப்படியே பறித்து தின்னோம்னா வச்சுக்கோங்களேன், அவிச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது வேறு ஒருத்தவங்க காடு, பறிக்க முடியாது, சண்டைக்கு வந்துடுவாங்க. நம்ம காட்டில் அங்கே மாமனார் ஊருங்க இது. இப்போ எங்கள் ஊருக்கு போனீங்கன்னா அங்கே பக்கத்தில் எல்லாம் சொந்தக்காரங்க காட்டெலாம் போட்டிருப்பாங்க. அப்படியே பறிச்சுட்டு அப்படியே அவிச்சு சாப்பிடுவோம். கரும்பு அப்படியே போட்டிருக்காங்க. கரும்பா சும்மா அவங்க போடல, சும்மா ஒரு லைன் நடி நட்டுருக்காங்க. பாம்பு பூச்சி வராமல் இருந்தால் நல்லது. நான் அன்றைக்கி ஒரு பாம்பு பார்த்தேன். இந்த பக்கமும் மஞ்சள் தான், மஞ்சள் அதிகமாக போட்டிருக்கு. இந்த மண்ணுக்கு மஞ்சள் வந்து நல்லா வருதுங்க. அதேமாதிரி பார்த்தா எங்கள் ஊர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் கம்மி தான், ஆனால் இந்த சைடு தண்ணியும் நல்லாயிருக்கு. கீழே நிலத்தடி நீர் கரெக்டாக இருக்குது. அவங்க ஏன்னா மஞ்சள் போடுறாங்கன்னா தண்ணி கொஞ்சம் வேணும், கரெக்டாக இருக்காது. ஏன்னா இது அதிக மாதம் உள்ள பயிர் நினைக்கிறேன். இது
காலையிலே இந்த சோளத்தை அடி பறித்து திங்கன்னு வந்து தோணுது. பட் இந்த பல்லு இன்னும் வளர்க்கலை. பாருங்க பிஞ்சு எப்படி இருக்குன்னு. இந்த லைனில் போகிறோம் பாருங்கள், அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கண்ணே. அப்படியே அழகாக இருக்குங்க. நம்ம மொபைலில் பார்க்குறதுக்கு அப்படியே பார்க்குறதுக்கு எப்படின்னா நேரில் பார்க்குற எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். கிணறு பாருங்கள், தண்ணி அப்படியே க்ளீனாக இருக்குது. அப்படியே உள் நீச்சல் போயிட்டு வரலாம் போல் தெரியுதா. உள்ள இதே நம்ம சின்ன வயசில் அந்த நீச்சல்லாம் கற்றுவிட்டு நைட் டிஸ்கின்ஸ் நாங்கள். அதனால் நம்ம தண்ணி பார்த்தாலும் அவ்வளோத்துக்கு பயம் இருக்காது. அந்த என்னது திரட்டி பழம்பாங்கள்ல, அது இப்போ தான் அப்படியே பிஞ்சு வைக்கிது வருங்க. இந்த பழத்துக்கெல்லாம் ஓடி அழிஞ்ச காலங்கள் அப்பா. மாங்காய் மரம், கொய்யா மரம்,